சக்தி ஆன்லைன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பிறந்த கதை. நம்மள நெறைய பேருக்கு அந்த கதைய தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். நரகாசுரன். நரகாசுரன் யாரு அப்படிங்கிறது நம்மள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவனோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோம்னா பௌமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலைத்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக வரும்பொழுது அவரோட ஸ்பரிசத்தால பூமாதேவிக்கு பிறந்தவர் தான் இந்த நரகாசுரன். அசுர வதத்தின் போது பிறந்ததுனால நரகாசுரனுக்கு அசுர குணம் இயல்பாவே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நரன் அப்படின்னா மனுஷன் அர்த்தம். மனுஷனா பிறந்தாலுமே இவனுக்கு அசுர குணங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இவனை எல்லாரும் நரகாசுரன் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சாங்க. இதிகாச கதைகள் படி இப்ப இருக்க நேபாளம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரை தான் நரகாசுரன் ஆண்டுட்டு இருந்திருக்காரு. இவன் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு மட்டும் இல்லாம தேவர்கள், முனிவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாவே இருந்திருக்கான் நரகாசுரன். பூதேவியோட மகனான நரகாசுரன் கடும் தவம் இருந்து பிரம்மர் கிட்ட ஒரு வரத்தை வாங்குறான். அந்த வரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய தாயார் கையால மட்டும்தான் நான் சாகணும், வேற யாரும் என்ன அழிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வரம். இவன் இருந்த தவத்தை பார்த்து பிரம்மதேவரும் சந்தோஷப்பட்டு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துடுறாரு. இந்த வரத்தை பெற்றதுக்கு அப்புறம் நரகாசுரன் அமைதியா இருந்தானா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் அவனோட அட்டகாசம் இன்னும் அதிகரிச்சுது. இந்த அட்டகாசத்தை தாங்க முடியாத பிரம்மர்கள், முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா மகாவிஷ்ணு கிட்ட போய் இதை சொல்றாங்க. மகாவிஷ்ணு கிட்ட தேவர்கள், முனிவர்கள்லாம் போய் என்ன முறையிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவனோட அட்டகாசம் தாங்க முடியல, இவனை அழிச்சு மக்களையும் சரி எங்களையும் சரி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட. எல்லா கடவுளுமே முறையிட்டதுனால மகாவிஷ்ணு வேற வழி இல்லாம அவரே களத்துல இறங்குறாரு. அவர் முதல் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நரகாசுரனை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. நரகாசுரன் வாங்கின வரத்தை பத்தி தெரிஞ்சுக்கின மகாவிஷ்ணு தன்னுடைய ரதசாரதியா மனைவி சத்யபாமாவை கூட்டு போறாங்க. சத்யபாமா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமாதேவியோட மறு உருவம் தான் சத்யபாமா. மகாவிஷ்ணு பூலோகத்துக்கு நரகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல நரகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவிஷ்ணுவை நோக்கி ஒரு அம்பு எய்துறான். அந்த அம்பு எய்தி அந்த அம்பு மகாவிஷ்ணு மேல போய் படுது. பட்டு மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அம்புல பட்டு மயங்கி கீழ் வர மாதிரி நடிக்கிறாரு. இதனால கோபமடைந்த சத்யபாமா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நரகாசுரனை நோக்கி ஒரு அம்பு விடுறாங்க. இந்த அம்பு நரகாசுரன் மேல பட்டு அவன் உயிரிழக்கிறான். நரகாசுரன் அந்த அம்புல பட்டு கீழே சரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உணர்றான் சத்யபாமா அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி. அதனால நரகாசுரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா இந்த மாதிரி நான் இறந்த இந்த நாளை என்னுடைய பிடியிலேருந்து விடுபட்ட தேவர்களா இருக்கட்டும், மனுஷங்களா இருக்கட்டும், இந்த நாளை ரொம்பவே சந்தோஷமா ஒளிமயமா இனிப்புகள் சாப்பிட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வரம் கேட்கறான். இவன் கேட்ட வரத்தை மகாவிஷ்ணுவும் சரி சத்யபாமாவும் சரி வழங்கிடுறாங்க. அதனாலதான் நரகாசுரன் இறந்த இந்த நாளை நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். நரகாசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு அதிகாலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறாரு. அந்த பழக்கத்தை தான் இன்னும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இதனாலதான் தீபாவளி அன்னைக்கு காலையில எழுந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற பழக்கம் தொடர ஆரம்பிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம் சொல்லி. ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு கதைகள் இருக்கு. தீபாவளியை நம்ம முன்னோர்கள் தீ ஒளி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க முதல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, தீமை விலகி நன்மை பிறக்கிற ஒரு நாள் தான் இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள். அதனால இருள்னு சொல்லப்படுற இந்த தீமையை கடவுளோட அவதாரம் அழிச்சதுனால கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் தீபாவளின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அதே மாதிரி இந்த தீபாவளி பண்டிகை நம்ம நாடான இந்தியாவில மட்டும்தான் கொண்டாடப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னுமே ஸ்ரீலங்கா, மியான்மர் மாதிரியான நாடுகள்ல கொண்டாடப்பட்டு தான் வருது. இதே மாதிரி பக்தி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்க நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.